வணக்கம். நான் விஜயகுமார். இது ஆல் இன் ஒன் ஜனா சேனல். இப்போது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எவ்வாறு யூபிஎஸ் அவுட்புட்டை டிபியில் கனெக்ட் பண்ணுறது. ஹவு டு ஃபீட் யூபிஎஸ் ஆர் இன்வெர்ட்டர் சப்ளை டு டிபி. அதாவது எவ்வாறு யூபிஎஸ் ஆர் இன்வெர்டர் சப்ளையை டிபியில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இது மீட்ரு போர்டு, இது மெயின் போர்டு. அதாவது இது மீட்டர்னு வச்சுக்கோங்க. கீழே ஒரு ஃபியூஸ் போட்டுப்பான் இல்லையா, இது மீட்டர், இது ஃபியூஸு, இது வந்து ஒரு மெயின் சுவிட்சு, இது மெயினு. அதுக்கப்புறம் டிபி ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த டிபியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டபுள் போல் எம்சிபி போட்டிருப்பாங்க. இது வந்து டிபி எம்சிபி. அதுக்கப்புறம் எஸ்பி எம்சிபி வரிசையாக நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி, அதாவது 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எம்சிபி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எம்சிபின்னு எடுத்துக்கோங்க. இப்போது யூபிஎஸ்ஸை எவ்வாறு கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது யூபிஎஸ் சொன்னாக்க இது யூபிஎஸ்ஸோட பேக் சைடு அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கோங்க. இது பேட்டரி, இது பேட்டரி, இது வந்து யூபிஎஸ்ஸை பொறுத்தவரை இந்த மெயின் சுவிட்ச் இருக்குது பாருங்கள், இந்த டிபிக்கு சப்ளை போகும். இந்த மெயின் சுவிட்ச்லேருந்து ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு 4 இருக்கும். இங்கே இது போஸ்ட்னு நினச்சிக்கோங்க. இந்த போஸ்ட்லேருந்து வரக்கூடிய சப்ளை ஆனது என்ன கேட்டீங்கன்னு சொன்னாக்க மீட்ரு இன்புட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு 2, அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது வந்து ஃபேஸ் ஆகும், இது நியூட்ரல் ஆகும். இந்த ஃபேஸ் நியூட்ரல் இந்த மீட்டருக்கு போகும். இந்த மீட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த நியூட்ரலானது ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த மெயின் சுவிட்சுக்கு போய் சேரும். இந்த மெயினில் வரக்கூடிய இந்த ஃபேஸ் இருக்குது பாருங்கள். மீட்டரை பொறுத்தவரை ஃபேஸ் நியூட்ரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 டெர்மினலும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மீட்ரு இன்புட்டு ஃபேஸ் நியூட்ரல். அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய 2 டெர்மினல் பார்த்து சொன்னாக்க மீட்ரு அவுட்புட்டு. இந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஃபியூஸ் கேரியர் கொண்டு வந்து இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஃபியூஸ்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த மெயின் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இது மெயின் சுவிட்சாகவும் போடலாம், அல்லது டபுள் போல் எம்சிபியாகவும் போடலாம். இந்த மெயின் சுவிட்ச்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த டிபிஎம்சிபிக்கு இன்புட்டாக வரும். அதாவது மீட்ரு போர்ட்லேருந்து இது மெயின் சுவிட்ச்லேருந்து இந்த டிபிக்கு சப்ளை போகும். இந்த டிபிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம லைட்டிங் லோடுக்கு வரிசையாக நாம் அவுட்புட் எடுத்துப்போம் இல்லையா. இது ஒரு லைட்டிங் சர்க்யூட்டு, இது ஒரு லைட்டிங் சர்க்யூட்டு, இது ஒரு லைட்டிங் சர்க்யூட்டு, ஒரு பவர் சர்க்யூட்டு. அதாவது இது வந்து சர்க்யூட் 1, இது 2, இது 3, இது 4, இது 5 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எடுத்துருப்பாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கீழே ஒரு லிங்க் வரிசையாக போட்டிருப்பாங்க. இந்த டிபியில் லிங்க் வரிசையாக போட்டிருப்பாங்க. இந்த லிங்க்லேருந்து அவுட்புட் போகும். இந்த நியூட்ரல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மேலே ஒரு நியூட்ரல் பார் கொடுத்துருப்பாங்க. இந்த நியூட்ரல் பாரில் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. இந்த நியூட்ரல் பார்லேருந்து வரிசையாக 1, 2, 3, 4 சொல்லிட்டு வரிசையாக இது நியூட்ரல் வந்து அவுட்புட் வந்து போய் சேரும். ரொம்ப நெருக்கி போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். இப்போது யூபிஎஸ்னாக்க யூபிஎஸ் இன்புட்டுக்கு 3 வயர், அதாவது யூபிஎஸ் பேக் டெர்மினல் பேக் சைடு நினச்சிக்கோங்க. இதில் வந்து நட்டாக்க யூபிஎஸ் இன்புட் ஒரு 3 கேபிள் வரும். இதில் எது ஃப்ரீயாக எம்சிபி இருக்கோ அந்த ஃப்ரீ எம்சிபிலேருந்து ஒரு சப்ளையை எடுத்துக்கொண்டு வந்து இந்த யூபிஎஸ்க்கு இன்புட்டாக கொடுத்துருவோம். நியூட்ரல் அது மாதிரி கொண்டு வந்து நியூட்ரல் தனியாக அங்கே வந்துடும். எர்த்து தனியாக அங்கே பண்ணியிருக்காத நினச்சிக்கிறோம். இந்த யூபிஎஸ் அவுட்புட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 டெர்மினல் இருக்கும். அதாவது நட்டாக்க ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து சொல்லிட்டு
இதை தான் நம்ம இந்த டிபியில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த டிபியில் எப்படி கனெக்ட் பண்ண சொன்னாக்க, இதே டிபியை கீழே நான் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன். அது சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால பெருசாக போட்டுக்கிறேன். இப்போது இந்த ரைட் ஹேண்ட் சைடு தான் ஃபேஸ் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நியூட்ரல் இருக்கும், மேலே வந்து எர்த் இருக்கும். இந்த டிபியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு டபுள் போல் போட்டுக்கோம் இல்லையா, இது டபுள் போல். அப்புறம் வரிசையாக எஸ்பிஎம்சிபிஸ் யூபிஎஸ்க்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டானது எப்போ நம்ம அட்லீஸ்ட் ஒரு 20 ஆம்ஸு எஸ்பிஎம்சிபியாவது நாம் யூஸ் பண்ணணும். அதாவது 20 ஆம்ஸு எஸ்பிஎம்சிபியாவது நாம் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து லைட்டிங் லோடு பவர் லோடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 60 ஆம்ஸு, அப்புறம் 60 ஆம்ஸு. லைட் லோடுக்கு 6 ஆம்ஸ் எம்சிபியே போதுமானது. லைட்டிங் லோடை பொறுத்தவரை 6 ஆம்ஸ் எஸ்பிஎம்சிபியே போதுமானது. இப்போது இந்த பேட்டரிக்கு பார்த்தோன்னா 2 டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. இந்த டெர்மினல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டரியோட ப்ளஸுக்கும், இந்த டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட மைனஸ்க்கும் போய் சேரும். இந்த ஃபேஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஃபேஸை ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஒரு சுவிட்ச் போர்டில் எப்படி இணைக்க சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த டிபிஎம்சிபிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் பார்த்து சொன்னாக்க இது ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபேஸை வந்து வரிசையாக கீழே லிங்க் மூலம் இணைச்சிருப்பாங்க. இப்போது நம்ம லைட்டிங்களோட தான் பெரும்பாலும் யூபிஎஸ் அவுட்புட்டை நம்ம கொடுக்கணும். பவர்லோட கொடுத்தா யூபிஎஸ் தாங்காது. அதாவது நாம் வந்து ஒரு 650 VA கொண்ட யூபிஎஸ்ஸாக இருந்துச்சு சொன்னாக்க லைட்டிங்களோட மட்டும்தான் இணைக்கிறது நல்லது. பவர்லோட இணைச்சா தாங்காது. அதுபோல் ஒரு 1000 VA லெவலில் இருந்துச்சு சொன்னால் ஒரு மிக்சி டிவியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சியை போடலாம், ஒரு டிவியை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பேட்டரி அவுட்புட்லேருந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது இதை எப்படி இணைக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, எப்பவும் சொன்ன மாதிரி தான் லைட்டிங் லோடு எது இருக்குது அந்த எஸ்பிஎம்சிபிஸை மட்டும், அதாவது இப்படி கொடுத்துருக்கோம், லிங்க் கொடுத்துருக்கோம் பார்த்தியா, இந்த லிங்கை முதல்ல கலட்டி விட்டணும். அதாவது லிங்கை கலட்டணும். லிங்கை கலட்டிட்டு இது வந்து நட்டக்க இது லைட்டிங், இதுவும் லைட்டிங், இது லைட்டிங் சர்க்கிள் 1, இது 2, இது வந்து 3, இது 4, இது 5, இப்படி லைட் ஹவுஸ். இந்த லிங்கை முதல்ல கலட்டி விட்டுருணும். லிங்க்கை கலட்டி விட்டுட்டு இப்போது இதை அதே இது மறுபடியும் இங்கே போடுறேன். லிங்க் ஏற்கனவே போட்டதுனால இது டிபி. இந்த எம்சிபி பார்த்தோன்னாக்க பவர் சர்க்யூட்டை தனியாக பிரிச்சிடணும். அதான்ட்டாக்க இந்த ஒரு எஸ்பிஎம்சிபி மட்டும் தனியாக கலட்டி விட்டு இந்த யூபிஎஸ் கொடுத்துடணும், யூபிஎஸ்க்கு இன்புட்டாக கொடுத்துடணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இது பூரா பவர் சர்க்யூட்னு சொல்லிட்டு எம்சிபியை தனியாக பிரிச்சிடணும், லைட்டிங் சர்க்யூட்டை தனியாக பிரிச்சிடணும். இது ஒவ்வொன்றும் ஒரு எம்சிபின்னு நினச்சிக்கோங்க. இது வந்து 1 2 3 4. இந்த டிபியிலேருந்து வரக்கூடியது ஸ்ட்ரைட்டாக வந்து நடக்க இப்படி லிங்க் பண்ணி பவர் சர்க்யூட் பூரா தனியாக நம்ம கொடுத்துடணும். நியூட்ரல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த தனியாக பிரிச்சுருக்கோம் பாருங்கள். இந்த லைட்டிங் சர்க்யூட்டை மட்டும், இந்த அவுட்புட் இருக்கு பாருங்கள், இந்த அவுட்புட்டை கொண்டு வந்து இந்த லைட்டிங் சர்க்யூட்டுக்கு மட்டும், அதாவது இந்த அவுட்புட்டை கொண்டு வந்து இந்த லைட்டிங் சர்க்யூட் மட்டும் தனியாக ஒரு லிங்கை போட்டு இதை தனியாக பிரிச்சிட வேண்டியது. பிரிச்சுட்டு இந்த பீஸ் எல்லாத்தையும் லைட்டிங் லோடில் கொடுத்துடலாம். இது வந்து நட்டாக்க இன்வெர்டரோட அவுட்டு. இந்த லைட்டிங் சர்க்யூட்டை தனியாக பிரித்து இதை தனியாக ஒதுக்கிடணும். பவர் சர்க்யூட்டை தனியாக பிரித்து பவர் சர்க்யூட் தனியாக ஒதுக்கிடணும். பவர் சர்க்யூட்டானது இந்த மெயின் போர்டில் வரக்கூடிய இந்த டிபி இருக்கு பாருங்கள், இந்த டிபியில் ஸ்ட்ரைட்டாகவே போகிற மாதிரியும் இந்த லைட்டிங் சர்க்யூட்டை மட்டும் தனியாக பிரித்து இதை வந்து நட்டாக்க நம்மளோட இன்வெர்டர் அவுட்புட் கொடுத்துக்கூடிய எம்சிபி தனியாக பிரிச்சுக்கோ பாருங்கள், இந்த எம்சிபி வழியாகவும் போகிற மாதிரி செஞ்சிடணும். அப்படி செஞ்சுட்டாக்க லைட்டிங் தனியாக பிரிஞ்சிடும், யூபிஎஸ் அது மெயின் பவர் சர்க்யூட் தனியாக பிரிஞ்சிடும். லைட்டிங்க்கு 6 ஆம்ஸ் எம்சிபி தான் பெரும்பாலும் போட்டிருப்பாங்க, இல்லை 10 ஆம்ஸ் போட்டிருப்பாங்க. பவர் சர்க்யூட்டை பொறுத்தவரை 20 ஆம்ஸு 60 ஆம்ஸு அந்த மாதிரி என்கிட்ட எம்சிபி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நாம் வயரிங் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி.